வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது பீர்க்கங்காய் குழம்பு. இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சீரகம் சேர்த்து அந்த குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த குழம்புக்கு வந்து வெங்காயம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்குங்க. 2 பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 2 கிள்ளி எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்தெலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேங்க, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நம்ம பீர்க்கங்காய் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணாமல் மிக்சியில் போட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ 2 பீர்க்கங்காவை தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. காயெல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதோட தோலை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வந்து துவையிலாமல் அரைச்சிக்கலாம், சட்னியாகவும் அரைச்சி சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நாம் ஒரு 3 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. காயோட பச்சை வாசம்லாம் போகட்டும், பாதியெல்லாம் வெந்து வரும். காயெல்லாம் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்குங்க. பச்சை வாசம்லாம் இல்லாமல் நாம் இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது நம்ம சேர்த்தோன்னா குழம்பு நல்லா கலர் கொடுக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் வந்து வேண்டான்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூளை சேர்க்காதீங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போகட்டுங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. குழம்பு 8 நிமிஷம் கொதித்து வரட்டுங்க. குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாக இருக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கிறேங்க. பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.